பார்த்து விளையாடுங்க. சரி. கேட்ச விட்டோம்ல. அப்பவே சொன்னல பார்த்து விளையாடுங்க. போங்க போங்கடா. எத்தனை தடவை சொல்றது இந்த மாதிரி கருப்பாளியில பீடி சுத்திட்டு வராதீங்கன்னு கேக்குறீங்களா? இது மாதிரி பண்ணிட்டு சம்பளத்துல பிடிச்சிருவேன். ஆமா, இவர் அப்படியே 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாரு, சம்பளத்துல புடிச்சு பாரு. சம்பளத்துல ஒரு பீடி கருப்பா இருந்தாலும் காட்டு கத்து கத்துறான் கஞ்ச பைய. மாப்ள தூளி போடுறா. ஆளையும் பாரு, எப்படி தங்கத்தை நிற்கிற மாதிரி நிற்கிறான் பாரு. மாப்ள வால்ட் அளவு சொல்லிட்டியடா? இல்லடா. என்னடா புள்ள நீ சிம் கார்டுனா செல்லா இருக்க வேண்டாமா? என்னடா உளருத? எல்லுனா எண்ணெயா இருக்கிறதா புது மாதிரியா சொன்னடா. ஹலோ அண்ணா 2 மூட்டை இல்லண்ணே, 2 மூட்டை எல்லாம் அனுப்பிடுங்க. கொஞ்சம் தூள் அனுப்பிடுங்கண்ணே. ஹலோ 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 ஒரு நிமிஷம். டேய் சீக்கிரம் வந்துடுறா, வாளோட கடலை போட்டுட்டு இருக்காத. சொல்லுங்கண்ணே, இப்ப கேக்குதுண்ணே. ஆமா வாங்க, என்ன வேணும்? 1/2 கிலோ தக்காளி, 1 கிலோ உருளை, அப்புறம் வெங்காயம் 1/2 கிலோ. நீங்க இப்படி எல்லாம் கூட பேசுவீங்களா? அண்ணே இல்லையா? ஏன் கணக்கு கொடுக்கணும். எங்க கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா? பூவோட சேர்ந்த நாரும் நாரும் அது இது எல்லாம் மணக்கும். கூட கொடுங்க. என்ன கம்மியா இருக்கு? சுத்துறாங்களா இல்ல குடிக்கிறாங்களா? சே, இவ்வளவு பார்த்தோன்னு டயலாக் கூட வர மாட்டேது. இந்தாங்க, எல்லாம் சரியா இருக்கு. கவர் கொடுங்க கொடுங்க. என்னங்க இவ்ளோ தூளு? வச்சுக்குங்க, நல்லா சுத்துங்க. வந்ததும் போன் பண்றேண்ணே. சரிங்கண்ணா. என்னம்மா கிளம்பிட்ட? அவங்க கிட்ட கொடுத்துட்டேன்னு. அவங்க கிட்டயா? சரி. ஏண்டா எங்க அப்பா வச்சு கொடுத்த 3 பீடி கடையை 3 நாள்ல மூட வச்சிருவ போலடா. ஏண்டா? வாழை பார்த்ததும் உலகத்தை மறந்து கழிக்க வேண்டிய இப்படி எல்லாம் வாங்கி போட்டு வச்சிருக்கியாடா? ஏய் உமா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி சொல்லு, செய்யறேன். ஆனா அத நீ டெய்லி செய்யணுமே. உனக்காக இது கூட செய்ய மாட்டேனா? என் கூட நீ இதே மாதிரி டெய்லி பீடி கடைக்கு வரணும். டெய்லியா? ஏன்? 1/2 கிலோ இலைக்கு 200 தூள் தான் தரணும். ஆனா அவர் ஒன்ன பார்த்தது எவ்வளவு அள்ளி போட்டுட்டாரு தெரியுமா? அப்படியா? இப்படியே நீ வந்தா போதும், பெரிய பீடி கடைய ஆரம்பிச்சிருவேன். நல்ல காரியத்துக்கு போகும்போது நந்தி மாதிரி முன்னாடி நிக்கிறான் பாரு. கையெடு. மாப்ள, சொல்ல வேண்டியதெல்லாம் கரெக்டா சொல்லிடுவேல்ல? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க ஏன் பயப்படுறீங்க? அதுக்கில்ல மாப்ள, உன் காதல் சக்சஸ் ஆச்சுன்னா எனக்கு ட்ரீட் கிடைக்கும்ல, அதான். அதுக்கு என்ன மாமா, சிங்கிள் டீயும் பண்ணும் தானே? தப்பு மாப்ள, ரொம்ப தப்பு. ராத்திரி பூரா தூங்காம என்னையும் தூங்க விடாம லவ் சக்சஸ் ஆகிறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டுட்டு இப்ப என்னடா சிங்கிள் டீயும் பண்ணுன்றீங்க. இது உனக்கே நல்லா இருக்கா மாமா? அவ முதல்ல ஓகே சொல்லட்டும். சரி, அது இருக்கட்டும். அவகிட்ட என்ன சொல்ல போறேன்ற மறுபடியும் என்கிட்ட ஒரு வாட்டி சொல்லிக்காமி. டைம் ஆயிடுச்சு மாமா, கிளம்புறேன். தப்பு மாப்ள, தப்பு. யோ, என்னையா பிரச்சனை இப்போ உனக்கு? இங்க பாரு மாப்ள, ஐ வாண்ட் ஒன் ரிஹர்சல் மாப்ள. ஆமா, இந்த பாரு மாப்ள, காதலும் கண்ணாடி டம்ளரும் பத்திரமா ஹேண்டில் பண்ணும், இல்லன்னா பேண்டேஜ் தான். இப்போ அந்த பொண்ணுதான் உன் காதலின்னு வச்சுக்க. அவகிட்ட நான் இப்ப எப்படி லவ் சொல்றேன்னு பாத்துக்க. அப்படியே உன் காதலிக்கிட்ட போய் சொல்லிட, மாரியம்மா மாரியம்மா. என்ன பாத்து பாத்து உடைய போகுது குச்சி. மாரியம்மா
தம்பிக்கு ஒரு வித்தையை கத்து கொடுக்கணும். அதுக்கு நீ ரொம்ப யூஸ் ஆகுற. இது எதுக்கு? இத கீழே போடு. சிரிப்பா பாருங்களேன். உன்னுடைய முத்து போல் பல்வரிசை உன் சிரிப்பு, உன் குயிலினும் இனிமையான உன் குரல், இதுக்கெல்லாம் நான் அடிமை. ஐயோ இங்க பாரு, மொத்தத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன சொல்ற? ஐயா பெரிய ஐயா. ஐயோ மாறி, எனக்கு இப்படிப்பட்ட மரியாதைலாம் கொடுக்காத. எனக்கு வெக்கமா இருக்குது. ஆமா இங்க பார், நீ என்ன மிஸ் பண்ணிடாத. நான் உன்னை மிஸ்ஸஸ் ஆக்கிக்கிறேன். ஐயா நான் சொல்றது. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் மாறி. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மாறி நீ எப்படி தெரியுமா இருக்கிற? அமெரிக்கா பொம்மைக்கு ஆட போட்ட மாதிரியே இருக்கிற. பெரிய ஐயா. என்னமாச்சு? பரவாயில்ல பரவாயில்ல, ஒண்ணு இல்லம்மா சரியா சரி. பரவாயில்ல, கையை கழுவிக்கிறேன். இன்னும் வாந்தி வருதா? கோயில் பிரகாரத்துல நெல்லி மரம் இருக்கு. இலையோ காய பறிச்சு சாப்பிடுங்க, சரியா போயிடும். சரிங்க சாமி. என்ன கும்பிடாதீங்க, எனக்கும் மேல ஒருத்தர் இருக்கான். யாரு பாட்டி அந்த ஆளு? யாரம்மா கேக்குற? இப்ப கோயில்ல பார்த்தமே பாட்டி, ஒரு பொண்ணு வாந்தி எடுத்தப்ப ஓடிப்போ கையில ஏந்தினாரே. நீ யார பத்தி கேக்குறன்னு தெரியும். நீலகண்டனை தானே? ஆமா பாட்டி. 10 வயசு இருக்குமா. இந்த கோயில் வாசல்ல வந்து படுத்துக்கிட்டான். ஆ, விசாரிச்சு பார்த்தாச்சு, விரட்டியும் பார்த்தாச்சு. யாரு எவருன்னு ஒண்ணுமே தெரியலம்மா. கோயில விட்டு நகர மாட்டேன்டாமா. அவர் அப்பா அம்மா எல்லாம் எங்க இருக்காங்க பாட்டி? சாமியே கெதின்னு கிடக்கும். அது தெரிஞ்சிருந்தா தான் அவங்க அப்பா அம்மா கூட சேர்த்திருக்கலாமே. ஒண்ணுமே வாய் திறந்து பேச மாட்டான். சாமி பாட்டு மட்டும் நல்லா பாடுவான். தினமும் கோயில் சாப்பாடு தானா? பூசாரி குடுக்கற சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு கோயிலே கிடக்குறான். ஏன் பித்தளைக்கு போட வேண்டிய வண்டியெல்லாம் வச்சுக்கிட்டு இம்சியை கூட்டுறியடா. டேய் பேச்சு குறைடா, வேலைய பாரு. பேசலன்னா உன் கூட ஃப்ரெண்டா இருக்க முடியுமா? நீ சும்மா வர்றதுனால இப்படி பண்ற. இந்தா வண்டியை அட தள்ளு. பாவி, அவன் வண்டிக்கு ஓட்டுநர் வச்சிருப்பான், நீ உன் வண்டிக்கு உருட்டுனர் வச்சிருக்கியாடா. பழி வாங்கிட்டியாடா. யாரும் வேணும்னு பண்ணுவாங்களா சித்தப்பு? அப்படின்னா வண்டி பஞ்சர்னு சொல்றியா? வண்டி பஞ்சர்னு நான் சொன்னா? அப்ப பெட்ரோல் இல்லையா? இருக்கே. என்னடா குழப்புற? உனக்கு வயசாயிடுச்சு சித்தப்பு, இதெல்லாம் புரியாது. வண்டி தள்ளுறலாம் ஏன் சொல்ல மாட்டேன்? சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம். 2 மாசம் ஆகும், பரவாயில்லையா? ஓட்டிட்டு போனா ரொம்ப நேரம் பார்க்க முடியாதுல்ல. மூலக்காரன் தான்டா நீ. பாத்து பிக்கப் பண்ணு. இந்த மாதிரி நடந்தா 3 மாசம் ஆயிருண்டி. உனக்கு ரொம்ப குறும்புடி. அப்ப சீக்கிரம் நட. உங்க அண்ணன் உன்னை பச்சை மண்ணு நினைச்சிட்டு இருக்காரு, ஆனா நீ படும் பாதகனா இருக்கியாடா. சும்மா லோடலோடன்னு. யார்? நானு. வாயை மூடிட்டு கொஞ்சம் வண்டியை தள்ளிட்டு வரியா? நேரண்டா. சித்தப்பு, you know our Prime Minister Manmohan Singh. இங்கிலீஷ் வண்டியை தள்ளுடா. தள்ள முடியலடா. டேய் உன்னதான்டா, ஒரு கை போடுறா. தள்ளுடா. போடா. அட பாவி, வந்து தூக்குடா. தள்ளிட்டு சிரிக்கிறா. சித்தப்பு என்ன சித்தப்பா கீழே என்ன தேடிக்கிட்டு இருக்க? கால் போச்சு பாடுறா. ஆஹா, தள்ளிட்டு தானே வந்த? ஏண்டு? தள்ளி விட்டேன். ஐயோ, என்ன நொன்ற? நொன்றடா. அடடா. கேட்க மாட்டேன். சரி விடு, நான் தள்ளிக்கிறேன். மச்சான் வண்டியை நிப்பாட்டுங்க. அண்ணே என்னம்மா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. எங்க போயிட்டு வரீங்க? குருக்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓஹோ. அண்ணே நாங்க 1 ஏக்கர் நிலம் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு தான் பத்திரம் முடிக்க போறோம். இவர் அண்ணன் இவர் மேல போட்டிருந்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. இப்ப வீடு எங்களுக்கே சொந்தமாயிருச்சு. நல்லா இருக்கு, நான் வரேன். அண்ணா ஒரு நிமிஷம். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு தெரியுமா? இவர்கிட்ட இப்ப எந்த கெட்ட பழக்கம் இல்ல, திருந்திட்டாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறதே உன்னாலதான்.
நீ மட்டும் அன்னைக்கு கோவில வச்சு திட்டி என் புருஷன் கூட சேர்த்து வைக்கலன்னா இப்ப நான் என் குடும்பத்தையே இழந்திருப்பேன். இது வெறும் வார்த்தையால மட்டும் இல்லைண்ணே, உன்னை கோயில் கட்டி மனசுல வச்சு கும்பிடுறேன். எனக்கு நீங்க தான் தெய்வம். சிவனை தேடி வந்த சிக்கலை தீர்த்தது அவன். இதுல ஏன் செயல் ஒண்ணும் இல்ல. நல்லா இருங்க, நான் வரேன். சரிண்ணே. சொல்லு பாட்டி, தாத்தா கிட்ட நீதான் உன் காதல சொன்னியா? அடி போடி, அவ்வளவு தைரியம் இருந்தா உங்க தாத்தாவை கூட்டிட்டு ஓடி இருப்பேன். அப்போ பாட்டி பால் சூடாயிடுச்சு, டீ காஃபி கேட்டாங்கன்னா போட்டு கொடு, நான் குளிச்சிட்டு வரேன். பாட்டி பாட்டி டீ கேக்குதா பாட்டி? மாமாவை கூப்பிடுறா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் விழுப்புரம் தான். உன் பெரியப்பா வந்தா கத்துவான், நான் சமையல் பண்ண போறேன். பாட்டி பாட்டி மாமா மார்க்கெட் போயிருப்பார்லடா. ஐயோ அதான் இவனுமடா. கூப்பிடுறான். பாட்டி 4 டீ. பால் சூடலப்பா. பரவாயில்ல, வேலை விட்டுணும் இல்ல, வெயிட் பண்றோம். போய் தொலைவும் மாட்டானுவோ, உசுர வாங்குவானு. என்ன பாட்டி, பால் சூடா இருக்குன்னு இப்பதானே கோகில சொல்லிட்டு போனா? இவனுங்களை பத்தி உனக்கு தெரியாதுமா, இவனுங்க ரொம்ப இன்ச பிடிச்சவனுங்க. பாட்டி, அவங்க நம்ம கடை கஸ்டமருங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கஸ்டமருங்க இல்லம்மா, கரிகாலனுங்க. இரு பாட்டி, வரேன். எங்கம்மா போற? டீ கேட்டாங்கல்ல, கொடுத்துட்டு வரேன். நீ எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்.